உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. Honorable Defence Minister of India to release this special commemorative coin under the presence of our Honorable Chief Minister of Tamil Nadu, and we request our Honorable Chief Minister of Tamil Nadu to receive the commemorative coin. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பெருந்தன்மையோடு வருகை தந்து சிறப்பித்து நூற்றாண்டு நினைவு நாணயத்தினுடைய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அருமை அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு ஒன்றிய இணை அமைச்சர் திரு முருகன் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, விழாவில் பங்கேற்றுள்ள சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய உணர்வுகளை எப்படி விவரிப்பது என்று சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது. நயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது. நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதுவரை நாம் கொண்டாடினோம். இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம்தான் இந்த விழா. இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உலகம் என்று ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்களது திருவுருவப்படத்தை அன்றைய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள். ஓமந்தூர் அலுவலகத்தில் உள்ள திருவுருவச் சிலையை அன்றைய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வைத்தார்கள். அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை அன்னை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள். முரசொலி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலையை மேற்கு வங்க முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்து வைத்தார்கள். இன்று தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் நாணயத்தை நமது நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட வருகிறார்கள். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவல் அரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவந்தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான். 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயங்கி
அதில் அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானித்த தலைவர் கலைஞருக்கு இந்தியாவே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தலைவர் கலைஞர் நிறைவடைந்த நாள் முதல் நாள்தோறும் அவர் புகழைத்தான் போற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஓராண்டு காலமாக அவரது நூற்றாண்டை முன்னிட்டு அவரது சாதனைகளை சொல்லும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். தலைவர் கலைஞரை போற்றும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினோம். அவற்றில் முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், 1,15,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இந்த பெருமைக்கெல்லாம் மகுடமாக இன்று கலைஞர் உருவம் தாங்கிய நாணயம் வெளியிடப்படுகிறது. I thank the Union Government for approving the release of the 100 rupee coin in honor of தலைவர் கலைஞர். I also thank Honorable Prime Minister Thiru Narendra Modi for his support and Honorable Defence Minister Rajnath Singh for gracing this occasion. Though he started his career as a professor of physics, due to his interest in politics and by his hard work, he grew step by step from MLA to State Minister to CM of Uttar Pradesh and now as the Defence Minister of India. Honorable Rajnath Singh was my first choice in invite for this event. Although we have different political views, Rajnath Singh has always been someone who maintains positive relationships with people from different political backgrounds. இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. அவரது சாதனைகளை சொல்ல இதோ நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே, இந்த கலைவாணர் அரங்கத்திலிருந்தே தொடங்கலாம். பாலர் அரங்கமாக இருந்த இதனை மிக பெரியதாக கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று மாற்றினார். தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தார். மெட்ராஸை சென்னையாக்கினார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார். 44 அணைக்கட்டுகள், ஏராளமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள். சென்னையை சுற்றி மட்டும் அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், செம்மொழி பூங்கா, டைடல் பார்க் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனை, மெட்ரோ ரயில், அடையாறு ஐடி காரிடர், நாமக்கல் கவிஞர் மாளிகை என அனைத்தும் கலைஞரால் உருவாக்கப்பட்டவை. இதனை யாராலும் மறைக்க முடியாது. கடந்த 15ஆம் நாளன்று இந்திய நாட்டின் 78வது விடுதலை நாளை நாம் கொண்டாடினோம். அன்று நான் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களுமே கொடியேற்றினார்கள். அதற்கான உரிமையை பெற்று தந்தவரும் முதலமைச்சர் கலைஞர் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொன்னாரே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று. அப்படி ஆட்சி நடத்தியவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இன்று அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக கலைஞர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். செயல்படுவதும் செயல்பட வைப்பதும்
அரசியல் என்ற இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருந்தவர் கலைஞர். ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு நாட்டின் தலைவராக எப்போதுமே சிந்தித்தார், செயல்பட்டார். 1971ஆம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம். 1972ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக 6 கோடி ரூபாய் நிதி, போரில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதி மற்றும் நிலம். 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது இந்தியாவிலேயே அதிக தொகையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணைகளாக மொத்தம் 50 கோடி ரூபாய் வழங்கியவர் தலைவர் கலைஞர். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர்தான் கலைஞர் அவர்கள். நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம். அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது. சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பகுத்தறிவு புகழ்வன் தந்தை பெரியார் அவர்கள். அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இது எனது அரசு அல்ல, நமது அரசு. ஒரு கட்சியின் அரசு அல்ல, ஒரு இனத்தின் அரசு. திராவிட கருத்தியல் கொண்ட அரசு. இதனை எண்ணூல் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர். அந்த வகையில் கலைஞரே இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல்லும் இடம்பெற்று விட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனைதான். தனது சாதனை பெருவாழ்வால் தமிழினத்தின் நெஞ்சத்தில் நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க. On behalf of the people of Tamil Nadu, once again, I sincerely thank Honorable Rajnath Singh he being here today to honor Thalaivar Kalaignar. Nandri, vanakkam. Thiru M.K. Stalin, Honorable Chief Minister of Tamil Nadu. On this occasion, first of all, I would like to request all, on the occasion of birth centenary of Kalaignar, Thiru Karunanidhi, I would request all of you to give standing homage to one of the greatest Indian and great leader. Thank you very much. Brothers and sisters, Vanakkam. It is with great honor and deep respect that I stand before you today to celebrate the birth centenary of one of the most revered leaders of our country, Kalaignar Karunanidhi. I pay my homage to Kalaignar on his special occasion, a man whose influence extended far beyond the borders of Tamil Nadu, and Thiru Karunanidhi was a titan of Indian politics, a cultural stalwart, and a relentless advocate of the social justice. Friends, as we gather here to celebrate his life and legacy, it is just imperative to recognize that his contribution to public good
was not limited to Tamil Nadu, but also benefited the entire nation. His vision and actions encapsulated what it means to be Indian, a fusion of diverse identities, a commitment to inclusivity, and an unwavering dedication to democracy and progress. Friends, Thiru Karunanidhi's political journey is a story of resilience, determination, and a deep-rooted connection with the people. His tenure as the 5-time Chief Minister of Tamil Nadu is marked by his remarkable ability to address the needs of the common people while navigating the complex waters of Indian politics. He was not just a regional leader, but a national figure whose influence was felt across the country. While deeply rooted in Tamil Nadu identity, Thiru Karunanidhi never allowed regionalism to undermine the unity of India. He understood that the strength of Indian democracy lies in its ability to accommodate diverse voices and identities, and his participation in national politics, his role in coalition governments, and his interactions with leaders across the political spectrum reflected his commitment to the idea of India, a nation where diversity is celebrated. Friends, Thiru Karunanidhi's advocacy for federalism was rooted in his understanding of India's unity in diversity, which I just described. He recognized that the strength of Indian democracy lies in its ability to accommodate different voices, cultures, and identities. His insistence on state rights was a call for a more balanced and equitable distribution of power within the Union. Friends, this commitment to federalism is a key aspect of Indianness, and India's diversity is its strength, and the federal structure allows this diversity to flourish within a unified framework. Thiru Karunanidhi's work in this area ensured that Tamil Nadu's voice was heard at the national level while also contributing to the strengthening of India's federal structure. His legacy reminds us that Indianness is about respecting and celebrating our differences while working together for the common good. Friends, Thiru M. Karunanidhi was a legendary figure in Indian politics. He emerged as a leader in the 1960s, a period of major transition in post-independence India. Those were the days when several regional parties emerged and even managed to form the government. From Punjab to Tamil Nadu, this trend was very much evident. In many North Indian states, Sanyukta Vidhayak Dal, SVD, governments were formed, while many regional parties that emerged during that time have vanished. Karunanidhi provided such a strong foundation to DMK that it remains the only regional party of 1960s, continuing to hold power even today. Friends, India has celebrated its 78th Independence Day this year. Not many people know that before 1973, only the governor used to hoist the national flag on Independence Day and the Republic Day in the state. Thiru Karunanidhi raised his voice against this and demanded that the chief minister should be allowed to hoist the tricolor on national days. His voice had an impact, and it was decided that only the chief minister would hoist the flag on Independence Day. In this way, Thiru Karunanidhi also became the first chief minister of Tamil Nadu who hoisted the flag on 15th August 1974. Friends, he was a leader who deeply believed in the democratic process. He played a crucial role in shaping the political landscape of Tamil Nadu and India.
His role in national governance and his advocacy for democratic principles have left an indelible mark on Indian democracy. Friends, one of the key aspects of his contribution to Indian democracy was his ability to work with diverse political ideologies. His ability to bring together different political parties to form stable governments is a reflection of the pluralistic nature of Indian democracy. Friends, I shall recall one incident. When Atal Bihari Vajpayee ji led NDA government was in power at the center and DMK was in alliance with the BJP, I was also a part of that government as cabinet minister for surface transport. Despite ideological differences, Thiru Karunanidhi ji played a constructive and positive role in supporting the Vajpayee government. His support was crucial. I would like to mention here, his support was crucial on issues of national importance and during significant events. There was one such event when the WTO Seattle conference was being held in 1999. Prime Minister Atal Bihari Vajpayee ji wanted that India's interests should be protected at all costs. DMK's Thiru Muraswamy Maran was the commerce minister at that point of time. Atalji had a word with Thiru Karunanidhi ji, and he ensured that India's stand was strongly represented. The Seattle conference was a success from India's point of view. Friends, throughout his career, Thiru Karunanidhi ji maintained a strong relationship with national leaders from various political parties. His ability to work with leaders across the political spectrum while remaining true to his principles is a testament to his statesmanship. These relationships were not just about political alliances, but were rooted in mutual respect for each other's contributions to the nation. Friends, the inclusive nature of Indian identity is reflected in Thiru Karunanidhi's policies, whether in education, where he worked tirelessly to provide access to quality education for the marginalized, or in his efforts to ensure that women and children received the support they needed to thrive. Thiru Karunanidhi's vision was always of an inclusive society. He was a fierce advocate for the rights of women and marginalized communities, pioneer reforms that promoted gender equality and empowered women, leaving an indelible mark on the social fabric of Tamil Nadu. His government enacted legislation providing 33% reservation for women in local bodies. And he was instrumental in forming women self-help groups. First in Dharampuri during his regime in 1989, with the objective of empowering women. He also played a key role in creating welfare boards for workers in the unorganized sector, including agricultural laborers and transgender individuals. His work serves as a reminder that the true measure of a nation's progress lies in how to treat its most vulnerable citizens. Friends, he was an able administrator. He started a program called Manu Nidhi Thittam. Under this initiative, he had ordered the district official to reserve one day every week only to listen to the problems of the people. Establishing a direct and deep connection with the people is something that every politician should learn from him. Friends, one of the most significant aspects of Thiru Karunanidhi's tenure as Chief Minister was his focus on education and infrastructure development. He believed that these were the pillars upon which the future of Tamil Nadu and indeed India would be built.
But Thiru Karunanidhi's vision was not confined to Tamil Nadu alone. He recognized that the progress of any one state contributed to the progress of the nation as a whole. His efforts in building infrastructure, whether in the form of roads, bridges, or public amenities, were aimed at creating a Tamil Nadu that could bolster India's march toward development. Thiru Karunanidhi's work in this area is a testament to the Indian spirit of self-reliance and progress. His belief in the power of education and infrastructure to transform lives aligns with the national vision of building a strong, self-sufficient and self-reliant India. His legacy in this regard is a reminder that regional development is integral to national development and that the prosperity of each state contributes to the overall prosperity of the nation. It best exemplifies the idea of cooperative federalism. Friends, Kalainar influence extended far beyond the realm of politics. He was a prolific writer, poet, and playwright whose works enriched Tamil literature and cinema. His contributions to Tamil literature and cinema have left an indelible mark on the cultural landscape of Tamil Nadu and India as a whole. Friends, his efforts to promote the Tamil language and culture were rooted in his belief that the preserving and celebrating one's cultural identity is essential to the broader Indian identity. India as a nation is blessing with a diversity of languages, cultures, and traditions. Thiru Karunanidhi recognized that each aspect of this diversity contributes to the richness of this great nation. Friends, Thiru Karunanidhi fought for democracy and dedicated his life to bring positive changes. The NDA government under Prime Minister Modi also believes in the power of democracy and that cooperative federalism. India is not only fulfilling the aspirations of its 1.4 billion people, but it is also providing hope to the people that democracy delivers development and empowers people. Friends, at this juncture, I also want to emphasize that our commitment for development is beyond partisan politics. The decision of the Government of India to establish defense industrial corridors, both in Uttar Pradesh and Tamil Nadu, is a case in point. These corridors are aimed at boosting the domestic defense manufacturing sector and reducing reliance on imports. These corridors are designed to attract investment, foster innovation, and create a robust ecosystem for defense production in India. Friends, since I belong to the ancient city of Kashi, or the modern-day Varanasi, or you can say Banaras, I also want to highlight the initiative of Kashi Tamil Sangamam, and towards the cultural integration of India, Prime Minister Modi inaugurated the Kashi Tamil Sangamam, a significant initiative aimed at rediscovering, reaffirming, and celebrating the enduring connections between Tamil people and Kashi, and have spanned centuries. Building on the success of the Kashi Tamil Sangamam, the government has extended its commitment to cultural integration by launching the Saurashtra Tamil Sangamam. This initiative seeks to celebrate the cultural integration between West India and South India. Friends, as we reflect on the life and legacy of Thiru M. Karunanidhi, it is important to consider the lessons that the future generations can learn from his examples. One of the key lessons that young Indians can draw from Thiru Karunanidhi's life is the importance of staying true to own values.
He never wavered in his beliefs that every citizen, regardless of their background, deserved the opportunity to live in life of dignity, which best exemplifies the great Indian culture and tradition. This unwavering commitment to his values is a hallmark of his leadership and a lesson that remains as relevant today as it was during his time. Friends, unveiling the Kalainar Thiru M. Karunanidhi coin, it is a tribute to the life dedicated to progress, justice, and a betterment of society. It serves as a symbol of our collective gratitude and a reminder of the values he championed. Friends, with these words, I would like to conclude my speech. I am grateful to the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, and the state government for inviting me to this event. I once again offer my heartfelt tributes to Kalainar Karunanidhi, and his life and contribution to public life will always be remembered. Thank you very much. Nanari. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.